வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய ஆட்டோமொபைல் அனாலிசிஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபார் அ சேஞ்ச் இந்த வீடியோவில் ஆட்டோமொபைல் செக்டர் சம்மந்தமான ஒரு முக்கியமான தத்துவம், ஒரு உண்மை, இது எல்லாரோடையும் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஒரு பொருளாதார தத்துவம் அப்படின்னு சொல்லலாம், இறையாண்மை சம்மந்தப்பட்ட தத்துவம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன ஆட்டோமொபைல் செக்டருக்கும் இறையாண்மைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் என்கிட்டே கேட்டிருக்காங்க, என்ன உங்கள் சேனலில் ரொம்ப நீங்கள் வித்தியாசமாக ஹெவி வெஹிக்கிள்ஸ் பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நார்மலாக இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிள்ஸை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க, கார்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுதானே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இதில் தானே நம்ம நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம், நீங்கள் என்ன வித்தியாசமாக செயல்படுறீங்களேன்னு கேட்பாங்க. இவங்ககிட்டலாம் நான் சொல்லுவேன், நீங்கள் பேசுகிறது தான் எனக்கு வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா நாம் இன்னும் அந்த பிரிட்டிஷ் கொலோனியல் மைண்ட் செட்லேருந்து வரல அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இன்னும் நம்ம ஒரு கன்சியூமரிஸ்ட் மைண்ட் செட்டில் இருக்கோம், மெட்டீரியலிஸ்ட் மைண்ட் செட்டில் இருக்கோம், டெக்னாலஜி நோக்கி போகலை. இப்படி தான் நாம் அதை எடுத்துக்கணும். அதனால் நீங்கள் சொல்கிறதா எனக்கு வித்தியாசமாக தெரியுதுன்னு அவங்களுக்கு நான் சொல்லுவேன். சரி, இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் மெயினாக ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ், இன்னொரு பக்கம் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் மெயினாக கார்ஸ் அண்ட் மோட்டர் சைக்கிள்ஸ். இந்த கார்ஸ் அண்ட் மோட்டர் சைக்கிள்ஸ் இதை கம்பேர் பண்ணும்போது ஏன் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டினுடைய அந்த அடிப்படை, நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்பு, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, மேம்பாடு, இது எல்லாத்துக்குமே மெயினாக ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எல்லா நாடுகளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இந்தியாவுடைய அடிப்படை கட்டமைப்புக்கு மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கிறது ஹெவி வெஹிக்கிள்ஸாக தான் இருக்கும். டாய்லெட்டில் ஆரம்பித்து ஸ்கூல்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாம் பில்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணம் ஹெவி வெஹிக்கிள். கரெக்டாக? அது இல்லாமல் ரோடு போட்டது, ரயில்வே நெட்வொர்க் போட்டது, ஏர்போர்ட் கட்டினது, பாலங்களை கட்டினது, பவர் பிளான்ட்டை கட்டினது, ஏன் டேம்ஸு கட்டினது, எல்லாத்தையும் தாண்டி இந்தியன் ஆர்மி இதுக்கு முக்கியமாக கை கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸாக தான் இருக்கும். மெயினாக ட்ரக்ஸ் தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளை நிறைய பேர் இந்த ட்ரக் டிரைவர்ஸை மதிக்க கூட மாட்டோம். அப்போது இந்தியாவினுடைய அந்த கட்டமைப்புக்கு ஒரு பெரிய பங்கு அளிச்சிருக்கிறது எந்த வெஹிக்கிள்ஸ்? ஹெவி வெஹிக்கிள்ஸ். இப்படி தான் நான் பார்க்குறேன். இறையாண்மையை வச்சு பார்க்குறேன், பொருளாதார வளர்ச்சியை வச்சு பார்க்குறேன், நம்ம நாட்டினுடைய சக்தியை வச்சு பார்க்குறேன். ஏன் நீங்கள் ஆர்மி எடுத்துக்கங்க, ஆர்மியில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் நிறையா இருக்கும். அந்த ஆயுதங்களை தாங்கி கொண்டு போகிறது தான் ஹெவி வெஹிக்கிள் தான். காரில் வச்சு கொண்டு போக மாட்டோம், மோட்டர் சைக்கிள் வச்சு கொண்டு போக மாட்டோம். நான் சொல்கிறது கரெக்டாக? ஏன் இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் ஏவுகணை அதுவுமே ஒரு வெஹிக்கிள் தான். மற்ற மிசைல்ஸ் இதுவுமே ஒரு வெஹிக்கிள் தான். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இப்படி தான் நான் அந்த ஹெவி வெஹிக்கிள்ஸை பார்க்குறேன். நாட்டுடைய இறையாண்மை, நாட்டுடைய சக்தி, இதுக்கெல்லாம் பெரிய கான்ட்ரிபியூஷன் ஹெவி வெஹிக்கிள்ஸ். நீங்கள் கேட்கலாம், அப்போ கார்ஸ் இதை பற்றிலாம் நம்ம பேச வேணாமான்னு கேட்கலாம். கண்டிப்பாக பேசலாம், தப்பு இல்லை. எனக்கும் கார்ஸ், மோட்டர் சைக்கிள்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் நாம் இந்த மைண்ட் செட்லேருந்து கொஞ்சம் மாறி வரணும். நான் சொல்கிறது புரியுதா? இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆளாக படித்து முன்னேறி இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, நீங்கள் படித்த ஸ்கூலை ட்ரக்கு பில்டு பண்ணியிருக்கோம். எல்லாத்துலேயும் ஹெவி வெஹிக்கிள்ஸ் வரும். புரியுதா? இயற்கை பேரிடர் வருது அப்படின்னாலும் அதில் முக்கிய பங்கு ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான் வைக்கும். அதை தாண்டி கார்ஸ், மற்ற வெஹிக்கிள்ஸ்க்கும் பங்கு இருக்குது. ஹெவி வெஹிக்கிள்ஸுடைய பங்கு ரொம்பவே அதிகம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட்டுங்க. ரெண்டாவது ஆஸ்பெக்ட் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இருக்க மக்கள், நான் எல்லாரையும் சொல்ல, பட் பெரும்பாலானவர்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்படி தான் இருக்காங்க. மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா கன்சியூமரிஸ்ட் மைண்ட் செட்டாக இருக்குது. கன்சியூம் பண்ணிடணும், வாங்கிடணும், யூஸ் பண்ணிடணும், இப்படி தான் மைண்ட் செட் இருக்கே தவிர ப்ரொடக்ஷன் மைண்ட் செட் இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் பவராக இருந்தோம், மற்ற நாடுகள்லாம் உற்பத்தி பண்ணி கொடுத்தோம். அப்போ ப்ரொடக்ஷன் மைண்ட் செட் இருந்தது, இப்போ மாறிடுச்சு. நீங்களே பாருங்கள், இந்தியாவில் நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வர மோட்டர் சைக்கிள் பிராண்ட்ஸை வாங்கிடணும்னு நினைப்பாங்க. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, அந்த பிராண்ட் இருக்குது, அதனால நான் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. இதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இதை தாண்டி வரணும். இந்த மைண்ட் செட் மட்டும் வச்சுருந்தோம்னா அது லாங் டேர்முக்கு ஆபத்து. அப்போ நம்ம ப்ரொடியூசிங் பவராக ஆகணும். உங்களுக்கு தெரியுமா, இந்தியன் ஜிடிபிக்கு கிட்டத்தட்ட 7% ஆட்டோமொபைல் செக்டர் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுது, டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும். அது இல்லாமல் ஜப்பான் போன்ற நாடுகள் வருடாவதும் கிட்டத்தட்ட ஒரு 4 மில்லியன்ஸ்க்கும் மேற்பட்ட வெஹிக்கிள்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சின்ன நாடு, பாப்புலேஷன் வச்சு பார்க்கும்போது இந்தியா பெரிய நாடு. நாம் வெறும் ஒரு 6.5 லட்சம் வெஹிக்கிள்ஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்.
நம்ம வளர்ந்துட்டு வரோம். ஆனால் இப்போ நம்ம நிலை பார்த்தீங்கன்னா பேக்வேர்டாக தான் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம ஹை டெக்னாலஜி வெஹிக்கிள்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹெவி வெஹிக்கிள்ஸும் சரி, கார்ஸும் சரி, மோட்டார் சைக்கிள்ஸும் சரி. அப்போது ஹை டெக்னாலஜி வெஹிக்கிள்ஸ் வரும்போது வெளியே இருந்தால் வாங்குகிறோம் டைரெக்டாக. நம்ம விற்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமாகவும் விற்கிறது இல்லை. அப்போ இந்த மனநிலை மாறணும். நான் வெளிநாட்டு பைக்கை யூஸ் பண்ண நினைக்கலாம், தப்பு இல்லை. அதை தாண்டி அந்த வெளிநாட்டு பைக்கை விட பெட்டராக ஒரு பைக்கை இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணி நாம் மற்ற நாடுகளுக்கு விற்கணும். இந்த சிந்தனை நமக்கு வரணும். புரியுதா? இந்தியா ஒட்டுமொத்தமாக ஒரு வருஷத்தில் அரௌண்ட் $450 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், எல்லா செக்டர்ஸும் சேர்த்து. வெறும் $450 பில்லியன் மட்டும்தான். ரொம்ப கம்மியான அமௌண்ட் இது. இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்கு, 140 கோடி பேர் வாழக்கூடிய ஒரு நாட்டுக்கு இது ரொம்ப கம்மியான எக்ஸ்போர்ட் வால்யூம். ஃப்யூச்சரில் ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட்ஸ் மூலமாக ஓவரால் எக்ஸ்போர்ட்ஸை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். மெக்சிகோ சின்ன நாடு, வெறும் 13 கோடி பேர் தான் வாழ்கிறாங்க. அவங்க நம்மளை விட அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? சைனா 1980 வரைக்கும் இந்தியாவுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருந்தது. இன்றைக்கி நம்மளை மாதிரி பல மடங்கு அவங்க முன்னேறிட்டாங்க. இந்தியா மாதிரி 9 மடங்கு சைனா எக்ஸ்போர்ட் பண்ணுது. சைனா எக்ஸ்போர்ட் பண்ணுற வால்யூம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதார அந்த அளவு ஜிடிபி இதை விட அதிகம். ஸோ இந்த எல்லா நாடுகளிலுமே ஆட்டோமொபைல் செக்டர் ஒரு முக்கியமான செக்டர். சைனாவில் அரசு நிறுவனங்கள் ஹெவி வெஹிக்கிள்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட் நம்மளால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸை லாபத்தில் நடத்த முடியல. ஆனால் சைனாவில் இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் பேருந்து, அது இல்லாமல் ட்ரக்ஸ், இதெல்லாத்தையும் அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி உலகம் ஃபுல்லாக பல நாடுகளுக்கு விற்கிறாங்க. இப்போ ஃப்யூச்சரில் நாமளும் ஆட்டோமொபைல் செக்டரை டெவலப் பண்ணணும். நம்ம கார்ஸ், மோட்டார் சைக்கிள்ஸை தாண்டி ஹெவி வெஹிக்கிள்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஒட்டுமொத்தமாக டெக்னாலஜியை டெவலப் பண்ணணும். ஃப்யூச்சரில் இந்தியா ஒரு முக்கியமான ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரியாக மாறணும். நன்றி.